குடும்பம் என்று சொன்னால் எல்லாரையும் இந்த சத்துரு சிறை வைக்க மாட்டார். நன்றாய் நாம் கவனிக்க வேண்டும். நாம் திருச்சபையில வந்து ஆராதித்து ஆவியில நிறைந்து அபிஷேகித்து வீட்டிற்கு போவோம். சத்துரு கணவனுக்குள்ள உட்கார்ந்து நமக்கு விரோதமாய் பேசுவான். எல்லாமே அப்படியே போயிடும். நாம் நல்லா ஜெபம் பண்ணுவோம், கணவரும் நல்லா ஜெபம் பண்ணுவார். திடீரென பார்த்தால் நம்முடைய மகனை சத்துரு சிறை பிடித்து வைத்திருப்பான். மகன் பண்ற காரியத்தினால சர்ச்சுக்கு வரவே நமக்கு வெறுப்பா மாறிடும். ஆண்டவர் இந்த கடைசி காலத்திலே, இந்த எழுப்புதல் காலத்திலே பரலோகம் யாரை எதிர்பார்க்கிறார்கள் என்று சொன்னார், விடாமல் தொடர்ந்து போகிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். விடாமல் தொடர்ந்து போகிற ஒரு சந்ததியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆபிரகாமே, நீ பயப்படாதே. உன்னுடைய லோத்து எங்கே போனாலும் நீ தொடர்ந்து போ. உன்னுடைய லோத்தை நீ திருப்பிக் கொள்வாய். இப்படியாக சபைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னுடைய வீட்டிலே எந்த லோத்தை சத்துரு கொண்டு போனானோ நீ அந்த சத்துருவை பின் தொடர்ந்து போ. லோத்தை கர்த்தர் உன்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க போகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், எதுவும் கைமீறி போகல, நீ தொடர்ந்து போ. எதுவும் கைமீறி போகல, நீ தொடர்ந்து போ. எதுவும் கைமீறி போகல, நீ கொஞ்சம் முன்னேறி போ. அந்த சத்துருவை கர்த்தர் உன் கையில ஒப்பு கொடுக்க போகிறார்.